கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? சிட்சிப்பாரே தவிர அவர் தண்டிக்க மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் யாரை தெரியுமா சிட்சிப்பாரு? அவர் யாரை ரொம்ப அன்பாக நேசிக்கிறாரோ அவரை சிட்சிப்பாராம். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை தப்பாக போயிடக்கூடாதுன்னு, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் சிட்சிப்பாராம். தண்டனையை கொடுக்கறது யார் தெரியுமா? பிசாசு தான் தண்டனையை கொடுப்பான். நீ இந்த கட்டில் இருந்து வெளியே வரக்கூடாது, இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரக்கூடாதுன்னு. என் தேவன் உன்னை சிட்சிக்கிறார்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார்னு. இந்த சிட்சையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோன்னு கேட்குறார். நீங்கள் உண்மையிலேயே அவர் உங்களை சிட்சிக்கும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் அவர் உங்களுக்கு தகப்பனாகவும் இருப்பார். பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ள நம்முடைய அப்பா நம்மளை வில்லனாவே தான் தெரிவார், ஆனால் உண்மையான ஹீரோ அவர் தான். ஆனால் அவர் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப நடிக்க மாட்டார். ஆனால் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா ரொம்ப திட்டுவார், சில டைமில் அடிக்கவும் செய்வார். ஏன் தெரியுமா? அவருக்கு தான் உங்கள் மேலே உண்மையான பாசம் இருக்குது. அதனால தான் அவர் இப்போ உங்களை சிட்சிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இந்த ஊரை விட்டு வேறு வீட்டுக்கு போனால் அவர் அப்பா இல்லாமல் மாறிடுவாரா? இல்லை. எங்கே போனாலும் நீங்கள் சாகிற வரையிலேருந்து அவர் தான் உங்களுக்கு அப்பா. நீங்கள் சிட்சையை ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு தகப்பனாகவும் நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருப்பீங்க. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அவருடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமாம். பார்த்தீங்களா, எழுதியிருக்கு. சிட்சை தற்காலத்தில் சிட்சிக்கும் போது ரொம்ப துக்கமாக இருக்குமா. என்ன போய் எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரே, என்ன போய் எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் அதில் பழகினவங்களுக்கு அப்புறம்தான் தெரியும் அது எவ்வளவு சமாதானமான வாழ்க்கை, அது எவ்வளவு சமாதானம் நிறைந்த ஒரு லைஃப்னு. தேவ பிள்ளைகளே, பிசாசு தான் உங்களை தண்டிப்பானே தவிர, பிசாசு தான் உங்களுக்கு குற்றத்தை உங்கள் மேலே சூட்டுவானே தவிர என் தகப்பன் உங்களை சிட்சிக்கிறார். ஏன்னா உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. அது இன்னைக்கு சிட்சிக்கிறதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதாய் மாறும். இன்னைக்கு வாங்குகிற ஒவ்வொரு அடியும் நாளைக்கு ரிவார்டாக மாறும். சில நேரத்தில் தேவன் என்னை சிட்சிக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் இதிலேயே நிற்கும்போது அதெல்லாம் எனக்கு மகிமையாக ஆசீர்வாதங்களாய் மாறினது. அதை தேவன் உங்களுக்கும் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சிட்சையில் இருப்பார்களாக. பிசாசு ஏதாவது விதத்தில் தண்டித்து இருந்தானால் அந்த தண்டனையை கர்த்தர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.